காலேஜ் 10 இன்ஜினியரிங் காலேஜ் 10 ஃபார்மசி 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் 10 ஸ்கூலு 10 மசூதி. அதில் வந்து பெரும்பாலும் கல்லூரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு 100% இலவச கல்வி. நீங்கள் ₹1 கூட கொடுக்க வேண்டாம். எங்கள் காலேஜுக்கு வாங்க, நாங்கள் வந்து இலவச கல்வி எங்கள் சேர்மன் கொடுக்குறாங்க. அது நம்ம கல்வி வள்ளல் நம்ம எப்படி உருவாக்கினாரோ அதை போன்றே அவங்க வந்து ஹைதராபாத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்கும், ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் கிடையாது, அனைத்து பெண்கள் கல்லூரி விரும்பினவங்க வாங்க, நாங்கள் இலவச கல்வி கொடுக்குறோம். ஸோ சோனா, வேலம்மாள், பண்ணாரி நேஷனல், PSNA, AC காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காரைக்குடி, டாக்டர் மகாலிங்கம் காலேஜ், ராம்கோ ராஜபாளையம் ராம்கோ, அதுக்கப்புறம் வந்து JPR, வள்ளியம்மை, RMD, ஸ்ரீ சாய்ராம், கற்பகம். நாங்கள் ஹெச்ஓடியாக இருந்தேன் கோயம்புத்தூர் கற்பகம் காலேஜில் நான் ஹெச்ஓடியாக இருந்தேன் 2 வருஷம். அந்த காலேஜில் எல்லாம் 3 காலேஜ் வச்சுக்கிறாங்க. யூனிவர்சிட்டி இருக்குது, கற்பகம் இன்ஸ்டிடியூட் இருக்குது, கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, போய் படிக்கலாம். வேலம்மாள், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் நாகர்கோயில், கவர்மெண்ட் காலேஜ் கிருஷ்ணகிரி, ஸ்ரீ கிருஷ்ணா கோயம்புத்தூர், KLN, மீனாட்சி சுந்தரராஜன் பனிமலர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஈரோடு, ஸ்ரீ சாய்ராம், கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலி, MNM ஜெயின், ராஜலட்சுமி, விவேகானந்தா, ஸ்ரீ சாஸ்தா, PSG இன்ஸ்டிடியூட், ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட், ஸ்ரீ வித்யா நிகேதன், விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த மாதிரி சில கல்லூரிகள் கொஞ்சம் முன்னணியில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நேர கல்லூரிக்கு போங்க, அவர்களோடு பேசுங்கள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொறியியல் மட்டும் இல்லை, ஃபார்மசி படிக்கலாம், நர்சிங் படிக்கலாம், பிற துறைகளையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். எந்த துறை என்பது முக்கியமல்ல, எடுத்த துறையில் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். 3 ஆண்டுகளோ 4 ஆண்டுகளோ கல்லூரி காலத்தை சிறப்பாக பயன்படுத்தினால் வெளியே வந்து கிடைக்கக்கூடிய மீதியான காலகட்டம் சிறப்பாக இருக்கும். மென்மேலும் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்திட எப்போதும் விழிப்போடு இருங்கள். பசியை பொறுத்து கொள்ளுங்கள், காத்திருக்க பழகுங்கள். இது எனக்கும் பொருந்தும். விழிப்போடு இரு, பசியை பொறுத்துக்கொள், காத்திருக்க பழகு. பகவான் புத்தர் நமக்கு சொன்ன ஒரே ஒரு பாடம், நீயே உனக்கு ஒளியாவாய். இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். கடைசி போர்க்களத்துக்குள்ள போக போற போர் வீரன் நீ மட்டும்தான். உன்னுடைய கையில பயிற்சி எடுத்துக்கிற ஒரு கேடயம் இருக்கு, ஒரு வாள் இருக்கு. போர்க்களத்துக்குள்ள போயிடுறோம். உன்னுடைய உழைப்பும், உன்னுடைய அறிவும், உன்னுடைய மனமும் உன்னை வழிநடத்தும். உனக்கு நீயே ஒளியாவாய் என்ற பகவான் புத்தருடைய பாடத்தை முதன்மை பாடமாக எடுத்து வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருங்கள். மகிழ்ச்சி மட்டும்தான் ஒரு முதன்மையான இலக்கு. பதவியோ பொருளோ பொண்ணோ அல்ல, மன அமைதியும் மகிழ்ச்சி மட்டுமே முதன்மையான இலக்கு. அதை மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு நம்முடைய ஆண்டாள் கோதை நாச்சியார் நம்மை வழிநடத்த வேண்டுமாய் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்திலே கல்வி வள்ளல் கலசலிங்கம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் கல்லூரியினுடைய சேர்மன் டாக்டர் முகமது ஷா ஆலம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.